நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய கால்ல இன்னும் வீக்கம் வடியவே இல்ல அப்படின்னும், இதனால ஷாலினி அவர்கள் பயங்கரமா அப்செட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு? அஜித்குமார் சார் இப்ப எப்படி இருக்காரு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான அஜித்குமார் அவர்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவரு டெல்லியில பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு அப்புறம் சென்னை திரும்பியிருந்தாரு. அப்ப அவர பார்க்க ஏராளமான ரசிகர்கள் திரண்டிருந்தாங்க. அவர் பக்கத்துல போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும், அவருக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு முண்டியடிச்சு முன்னாடி வந்திருந்தாங்க. அந்த ஒரு நேரத்துல ரசிகர்கள் முண்டியடிச்சு வந்து அஜித் சாரோட கால்ல மிதிச்சிட்டாங்க. அப்படி மிதிக்கும்போது அவருக்கு அதுல பயங்கரமான பெயின் ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே உடனடியா அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு. அன்னைக்கு ஈவினிங்கே அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் வந்துட்டாரு. இதனால அவரோட உடல்நலம் சரியாயிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் சமீபத்துல தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. பட் இப்போ வரைக்குமே அஜித்குமார் சார் கால்ல அந்த வீக்கம் வடியவே கிடையாதாமா. தொடர்ந்து அவருக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது இருந்து வந்துட்டே இருக்காமா. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஷாலினி அவர்கள் பயங்கரமா அப்செட் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவரு கார் ரேசிங் போயிட்டு அடிபட்டிருந்தாலோ, இல்ல சினிமா ஷூட்டிங்ல அடிபட்டிருந்தாலோ அது வேற. அது ப்ரொபஷனலா பண்றது. அதுல இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க பொறுத்துப்பாங்க. பட் ரசிகர்களோட இந்த ஒரு அன்பு தொல்லையால இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிறது அவங்களால பொறுத்துக்க முடியல. டாக்டர்ஸ்ட்ட இதை பத்தி பேசியிருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இன்னும் ஒரு 2-3 டேஸ் வந்து அந்த ஒரு வீக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கான சொல்யூஷன் நாங்க சொல்றோம். ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. அதாவது ஒத்தடம் கொடுக்கறது, மாத்திரை போடுறது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அஜித்குமார் சார பெட்லேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நடக்க வேணாம்னு சொல்லுங்க. காலுக்கு அதிக வேலை கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயத்த இன்னும் 2-3 நாளைக்கு அஜித்குமார் சார் பின்பற்றணும். அவரோட காலுக்கு வேலையே கொடுக்கக்கூடாது. 99% அவர் வந்து வீட்டில் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பத்மபூஷன் விருது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உயரிய விருதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சூர்யாவோட அடுத்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 85 கோடிக்கு வியாபாரம் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு. சூர்யா அவர்கள் இப்ப சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு படம் முடிஞ்ச கையோடையே தெலுங்குல பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய வெங்கி அட்லூரி அவர்களோட படத்துல தான் நடிக்கிறாரு. வெங்கி அட்லூரி அவர்கள் இதற்கு முன்னாடி தனுஷை வச்சு வாத்தி படம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் லக்கி பாஸ்கர் பண்ணியிருந்தாரு. இந்த 2 படங்களுமே 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சூர்யா அவர்கள் நடிப்புல வந்திருந்த ரெட்ரோ படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியா மறுபடியும் வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமையா இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால இந்த படத்தோட ஓடிடி உரிமம் கிட்டத்தட்ட 85 கோடிக்கும் மேல வியாபாரமாகி இருக்காமா. சூர்யா அவர்களோட கரியர்லயே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய ஒரு தொகையில விற்கப்பட்ட படம் இதுதான் முதல் படம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.